ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் பருப்பு இல்லாமல் எப்படி ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் இமீடியட்டாக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கர்நாடகாவோட ஸ்பெஷல். கர்நாடகானாலே உங்களுக்கு தெரியும், தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வெல்லம் யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இப்போ அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் ஒன்று எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய், இது வந்து தேங்காய் ரசம். ஓகேவா? தேங்காய் பால் பாயசம், தேங்காய் சாம்பாருக்கெல்லாம் அரைச்சிட்ருக்கோம். இது தேங்காய் ரசம். தேங்காய் குட்டி குட்டியாக நெருக்கி ஒரு 4-5 பீசஸ் போட்டு இதை பாருங்கள் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது கருவேப்பிலையும் போட்டு இதில் அரைக்கணும். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி ஒரே ஒரு துண்டு பச்சை மிளகாய். ஏன்னா நாங்கள் நிறைய காரம் சாப்பிட மாட்டோம், அதனால் இஞ்சி, பச்சை மிளகாய், புளி, இது எல்லாமே உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீரகம் நிறைய இருக்கணும், மிளகு கம்மியாக இருக்கணும். இதில் ஜீரகம் தான் நிறைய இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பூண்டு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து மஞ்சப்பொடி, தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி போட்டுடணும். அவ்வளோதான். இது எல்லாமே நம்ம வந்து அரைக்க போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து கடாய் வந்து ரெடியாக வச்சுருக்கேன். ரெடியாக வச்சுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறேன். ஆன் பண்ணி வச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக குக் ஆகிடும். அதால் அதுக்குள்ளே இது மெல்ட் ஆகிடும். சரியா? அதால் வாங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு அரைக்க போகிறோம். சரியா? இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இங்கே வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே, புளியும் நீங்கள் வந்து கரைச்செல்லாம் கொட்ட வேணாம். புளி இல்லாமல் நீங்கள் அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறீங்க. அதாவது இஞ்சிலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னு அதுலேயே கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா வேறு ஆட் பண்ணுறோம், மிளகு வேறு இருக்குது. அதால் நான் கொஞ்சமாக, இது பாருங்கள், மிளகாவையே நான் கொஞ்சமாக கிள்ளிட்டேன். நெக்ஸ்ட் வந்து புளி அப்படியே போட்டணும் ஊற வச்சுட்டு. அடுத்தது ஜீரகம் நிறைய போடணும். அடுத்தது மிளகு. வாங்க இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ அடுப்பு ஆல்ரெடி பற்ற வச்சு கடாய் போட்டு நெய் விட்டுருக்கேன். நெய் சூடாயாச்சு. இதில் கடுகு, மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை அப்படியே விட வேண்டியது தான். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா தேங்காய் போட்டாலே கொஞ்சம் திக்காகும் இல்லையா, அதால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இதை ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லுவேன், தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அதால் தேங்காய் எல்லாமே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா போட்டு ஒரு கலரிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். இது ஒரு கொதி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ சொன்னேன் இல்லையா, தண்ணி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் விட்டுக்கலாம். அவ்வளோதான். விட்டு இதை நல்லா ஒரு கலரி நல்லா வச்சுருங்க. ஓகேவா? இம்மீடியட்டாக கெஸ்ட்டு யாராவது வந்தால் கூட இம்மீடியட்டாக நம்ம செஞ்சிடலாம். பருப்பே வேண்டாம் இதுக்கு. இது மட்டும் இருந்தாலே போதும். வீட்டில் எப்படி இருந்தாலும் தேங்காய் இருக்கும். இப்போ நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிட்டு வரதால நிறைய தேங்காவே இருக்கும். நீங்கள் அதை வந்து ஒரு நாள் ஃப்ரீசர் உள்ள வச்சுட்டு அந்த பின்னால் இருக்கிற ப்ரௌன் கலர் எல்லாம் நீங்கள் பீலரில் வச்சு பீல் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக போட்டு மிக்சியில் போட்டிங்கன்னா பொடியாயிடும். அதை எடுத்து நீங்கள் அழகாக ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசர் உள்ள வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இது ஒரு கொதிக்கட்டும். கொஞ்சம் ஹையில் வைக்கலாம். அவ்வளோதான். ரசம் கொதிச்சாச்சு. இப்போ இதில் வந்து குட்டி குட்டியாக நெருக்கி வச்சுருக்க கொத்தமல்லியை நம்ம போட போகிறோம். அதாவது இந்த ரசம் சூப்பராக இருக்கும். ஏன்னா இஞ்சி நம்ம போட்டிருக்கோம், மிளகு, ஜீரகம், ஒரு பச்சை மிளகா, அப்புறம் தாளிக்கிறதுக்கு வரமிளகா எல்லாமே போட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக. கோல்டு காஃபி எதுவுமே வராது, அப்படியே இருந்தாலும் சரியாயிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் பத்மாஸ் ஆல் இன் ஆல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நியூ ரெசிபியோட அடுத்த ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேவா? கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ரசம், தேங்காய் ரசம், கர்நாடகா ஸ்பெஷல் தேங்காய் இன்ஸ்டன்ட் ரசம். சரியா? பாய், டேக் கேர். ஒரு கொத்தமல்லி இருக்குது, ஒரு கொத்தமல்லி பீஸ். டேக் கேர், பாய்.